Hello everyone, welcome to Self Learning Tamil Engineering Maxla. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Solutions of Linear System by using Iterative Method Type 2 the Gauss-Seidel Method. Engineering Max related other video link descriptionல link பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நார்மல் மெத்தட் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட், அது ஒரு செப்பரேட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு இட்ரேஷனில் ஃபஸ்ட் மெத்தட் ஜக்கோபிக் மெத்தட். இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த காஸ்-செடல் மெத்தட். இது வந்து சிமிலராக ஜக்கோபி மெத்தடோட ரிலேட் ஆகும். ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஜக்கோபிக்கில் x1 x2 x3 ஓட வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம்னா அந்த நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் x1 to the power 0, x2 to the power 0, x3 to the power 0 இந்த வேல்யூஸ் இனிஷியல் வேல்யூஸ் அப்ராக்சிமேட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காஸ்-செடல் மெத்தடில் நியூவாக வர வேல்யூஸை அப்பப்போ அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். In the Jacobian method, the value of xi obtained in the nth approximation remains unchanged until the entire n plus 1th approximation has been calculated. With the Gauss-Seidel method, on the other hand, you use the new values of each xi as soon as they are known. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Use the Gauss-Seidel method to approximate the solution to the system of equations. வந்து சேம் கொஷின் ஜக்கோபிக்கில் யூஸ் பண்ண அதே கொஷின் வச்சு காஸ்-செடல் மெத்தடும் சால்வ் பண்ணுறேன். 5x1 minus 2x2 plus 5x3 will be equal to minus 1. Next value minus 3x1 plus 9x2 plus x3 will be equal to 2. Next 2x1 minus x2 minus 7x3 will be equal to 3. இந்த வேல்யூஸ்க்கு x1 x2 x3 அப்போது x1 மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கும், பேலன்ஸ் வேல்யூஸ் ரைட் சைடு. 1/5 into minus 1 plus 2x2 minus 3 into x3. x2க்கு 1/9 into 2 plus 3 into x1 minus x3. x3க்கு will be equal to 1/7 minus 3 plus 2 into x1 minus x2. Continue the initial approximation. Continue the iterative until the two successive approximations are identical. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஜக்கோபி மெத்தட் பார்த்தோம். ஜக்கோபி மெத்தடில் 6 to 7 அப்ராக்சிமேஷன் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஆனால் இந்த காஸ்-செடல் மெத்தடில் 4 to 5லேயே கிடச்சிடும். அதுதான் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் தான் வரும், ஆனால் மெத்தட் ரிலேட் ஆகிறது சேமாக தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். First, x1 will be equal to 1/5 into minus 1 plus 2 into x2 minus 3 into x3. x2 will be equal to 1/9, 2 plus 3 into x1 minus x3. x3 will be equal to 1/7 minus 3 plus 2 into x1 minus x2. First, initial approximation வந்து same process as Jacobic மாதிரியே. Initial approximation x1 of 0 is equal to 0, x2 of 0 is equal to 0, x3 of 0 is equal to 0. First initial approximation will be equal to x1 to the power 1 will be equal to 1/5. ஏன்னா x1க்கு we know that 1/5 minus 1 plus 2 into x2 minus 3 into x3. initial approximation values தான் எடுத்திருக்கோம். அதனால 1/5 minus 1 plus 2 into x2 to the power 0 minus 3 into x3 the power 0. இந்த வேல்யூஸ்க்கு வந்து இனிஷியல் அப்ராக்சிமேஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 0ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது will be equal to 1/5 minus 1 plus 2 into 0 minus 3 into 0. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ will become 0 minus 1/5. அப்போ x1 of 1 will be equal to minus 0.200. x1 of 1 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு x2 to the power 1 will be equal to 1/9 into 2 plus 3 into இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பில் இருந்து தான் சேஞ்ச் ஆகும் ஜக்கோபிக்கும் காஸ்-செடல் மெத்தட்லேயும். ஜக்கோபிக்கில் என்ன பண்ணுவோன்னா இந்த x1 ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷனில் x1 x2 x3 எடுத்துக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே நம்ம எடுத்துருக்க இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஆனால் இந்த காஸ்-செடல் மெத்தடில் இப்போது x1 of 0 is equal to 0ன்னு எடுத்திருக்கோம், x2 of 0 is equal to 0, x3 of
0 க்கு வந்து 0. இந்த values வச்சு நாம் இந்த first x1 of 1 find பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ x2 of 1 நம்ம போடும்போது will be equal to 1 by 9 into 2 plus இந்த x1 to the power 0 ன்னு போடுறதுக்கு பதிலா நம்ம லாஸ்டா அதாவது லேட்டஸ்டா find பண்ண x1 to the power 1 ஓட வேல்யூ போடுவோம். x3 வந்து நம்ம ஒன்றும் ஃபைன் பண்ணல. ஸோ நம்ம இனிஷியல் அப்ராக்சிமேஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த x1க்கு வந்து நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த x1 to the power 1 வேல்யூ தான் போடணும். இதுதான் ஜக்கோபிக்கும் Gauss-Seidel மெத்தட்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஜக்கோபிக்கில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இப்போ இங்கே வந்து x1 to the power 0ன்னு போட்டே சால்வ் பண்ணிடுவோம். இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் ஃபுல்லாகவே எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு n+1th அப்ராக்சிமேஷன் கிடைக்கிற வரைக்குமே இந்த வேல்யூஸ் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஆனால் Gauss-Seidel மெத்தடில் நியூவாக ஃபைன் பண்ண வேல்யூஸை ஒவ்வொன்றிலையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போது இதில் நம்ம ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ x1 to the power 1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 0க்கு பதிலாக 3x1 to the power 1ன்னு போட்டுருவோம். x3க்கு நம்ம ஃபைன் பண்ணல. ஸோ இனிஷியல் அப்ராக்சிமேஷனே எடுத்துக்கலாம். அப்போ -x3 to the power 0 1 by 9 into 2 plus 3 into இந்த லாஸ்ட் வேல்யூவை போடுவோம். -0.200 minus initial approximation will be 0 will be equal to 1 by 9 into 2 plus into minus will be minus 3 into 0.200 will be 0.6 will be equal to 1.4 divided by 9. x2 to the power 1 will be 0.155. Next, x3 to the power 1 it will be equal to 1 by 7 into minus 3 plus இதில் பாருங்க x1 x2 நம்ம previously இப்போ ஃபைன் பண்ணதில் x1 x2 ரெண்டு வேல்யூஸ்மே ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அப்டேட்டட் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 2 into x1 to the power 1 minus x2 to the power 1 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into x1 to the power 1 odd value minus 0.200 minus x2 to the power 1 odd value 0.155 will be equal to 1 by 7 minus 3 minus plus into minus will be minus 2 into 0.200 will be 0.400 minus 0.155 will be equal to 1 by 7. இந்த வேல்யூஸ்க்கு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது -3.55 will be equal to x3 to the power 1 will be equal to -0.5078. First initial approximation find பண்ணிட்டோம். Second iteration approximation. First order value எடுத்துக்கோமா previous formatலே x1 to the power 1 will be equal to -0.200. x2 to the power 1 will be equal to 0.155. x3 to the power 1 order value is -0.507. x1 to the power 2 will be equal to 1 by 5 into -1 plus 2 into நம்ம வந்து இப்போ தான் இனிஷியலாக ஃபைன் பண்ணுறோம். அதாவது செகண்ட் இட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். அதனால் இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்குவோம். 2 into x2 to the power 1 minus 3 into x3 to the power 1 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into 0.155 minus 3 into minus 0.5007 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into 0.155 odd value 0.310 minus into minus will be plus 3 into 0.5007 will be 1.521 will be இந்த values solve பண்ணும்போது 1 by 5 into 0.831 இப்போ x1 to the power 2 0.1662. Then second x2 to the power 2 will be equal to 1 by 9 into 2 plus இங்க பாருங்க இங்க x1 to the power 2க்கு இப்போ ரீசெண்டாக ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட்டட் வேல்யூ 3 into x1 to the power 2 x3க்கு நம்ம ஃபைன் பண்ணல. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். minus x3 the power 1 will be equal to 1 by 9 into 2 plus 3 into 0.1662 minus of minus 0.507 will be equal to 1 by 9 into 2 plus 0.498 plus 0.507 will be equal to 1 by 9 3.005. x2 to the power 2 will be 0.333. இப்போ இந்த வேல்யூஸ்ல x
1 to the power 2 x2 to the power 2 values find பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட்டட் இந்த ரெண்டு வேல்யூஸுமே அப்டேட்டட் வேல்யூஸாக யூஸ் பண்ணுவோம். x3 the power 2 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 2 minus x2 to the power 2 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 2 oda value 0.166 minus x2 to the power 2 oda value 0.333 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into 0.166 will be equal to 0.332 minus 0.333 will be equal to 1 by 7 minus in the values solve பண்ணும்போது 3.001 x3 to the power 2 oda value minus 0.428. Second iterative approximation find பண்ணிட்டோம். Next third iteration approximation வந்து x1 to the power 2 will be equal to 0.166, x2 to the power 2 will be equal to 0.333, x3 to the power 2 will be equal to minus 0.428. x1 to the power 3 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 2 minus 3 into x3 to the power 2 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into x2 to the power 2 oda value 0.333 minus 3 into x3 to the power 2 oda value minus 0.428 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into 0.333 will be 0.666 plus minus into minus will be plus 3 into 0.428 will be 1.284 will be equal to 1 by 5 0.95 will be equal to x1 to the power 3 0.190 x2 to the power 3 oda value 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 3 minus x3 to the power 2 will be equal to 1 by 9 2 plus 3 into x1 to the power 3 oda value நம்ம update value use பண்ணுவோம். So 0.2 plus 3 into 0.190 minus of minus 0.428 will be equal to 1 by 9 2 plus 0.57 plus 0.428 will be equal to 1 by 9 into 2.998 x2 to the power 3 will be equal to 0.333 x3 to the power 3 oda value will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 3 minus x2 to the power 3 and the values will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into 0.190 minus 0.333 will be equal to 1 by 7 minus 3 plus 0.382 minus 0.333 will be equal to 1 by 7. In the values to solve பண்ணும்போது minus 2 plus minus 2.951 x3 to the power 3 oda value minus 0.421. Next fourth iteration approximation x1 to the power 3 oda value 0.190 x2 to the power 3 value 0.333 x3 to the power 3 will be 0.421 x1 to the power 4 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 3 minus 3 into x3 to the power 3 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 3 oda value 0.333 minus 3 into x3 to the power 3 oda value minus 0.421 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into 0.333 will be 0.666 plus minus into minus will be plus 3 into 0.421 will be 1.263 will be equal to 1 by 5 0.929 x1 to the power 4 oda value 0.185 x2 to the power 4 x2 to the power 4 வரும்போது 1 by 9 into 2 plus 3 x1 to the power 4 minus x3 the power 4 3 ஏன்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ரீசெண்டாக ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட்டட் வேல்யூ இது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ அப்ராக்சிமேஷன் தேர்ட் இட்ரேஷன் அப்ராக்சிமேஷன்லேருந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே பவர் 4 இங்கே பவர் 3 will be equal to 1 by 9 into 2 plus 3 into 0.185 minus of minus 0.421 will be equal to 1 by 9 2 plus 0.555 plus 0 minus into minus plus 0.421 will be equal to 1 by 9 into 2.976 x2 to the power 4 will be equal to 0.330. Next
x3 to the power 4 will be equal to 1 by 7 minus 3 plus 2x1 to the power 4 minus x2 to the power 4. ரெண்டுமே updated values. Then 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 4 oda value 0.185 minus x2 to the power 4 oda value 0.330 will be equal to 1 by 7 into minus 3 plus 0.371 minus 0.330 will be equal to 1 by 7 into minus 2.957 x3 to the power 4 is equal to minus 0.422. Fifth iteration approximation x1 to the power 4 will be equal to 0.1858 x2 to the power 4 is equal to 0.330 x3 to the power 4 will be equal to minus 0.422 x1 to the power 5 க்கு வந்து 1 by 5 into minus 1 plus 2 x2 to the power 4 minus 3 into x3 to the power 4 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 4 oda value 0.330 minus 3 into x3 the power 4 oda value minus 0.422 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into 2 into 0.330 will be 0.660 minus into minus plus 3 into 0.422 will be 1.266 will be equal to 1 by 5 into 0.932. x1 to the power 5 will be equal to 0.1864 x2 to the power 5 is equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 5 minus x3 the power 4 ஏன்னா 5 ஓட வேல்யூ ரீசன்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை அப்டேட் பண்ணும்போது 1 by 9 2 plus 3 into 0.1864 minus of minus 0.422 is equal to 1 by 9 2 plus 3 into 0.1864 is equal to 0.558 minus into minus plus 0.422 will be equal to 1 by 9 2 plus 2.980 x2 to the power 5 oda value 0.331 x3 to the power 5 oda value will be equal to 1 by 7 into minus 3 plus 2 x1 to the power 5 minus x2 to the power 5 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into 0.186 minus x2 to the power 5 oda value 0.331 it will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into 0.186 oda value 0.372 minus 0.331 will be equal to 1 by 7 into minus 2 இந்த values solve பண்ணும்போது minus 2.959 x3 to the power 5 oda value minus 0.422 நம்மளோட 4th and 5th iteration oda value வந்து identical. We know that two iteration oda values identical இருக்கும்போது அந்த x1 x2 values தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய x1 x2 ஓட வேல்யூ. ஸோ நம்மளோட x1 ஓட வேல்யூ 0.186 x2 ஓட வேல்யூ 0.331 x3 ஓட வேல்யூ minus 0.422. சேம் கொஷின் ஜக்கோபிக் மெத்தடில் 7 to 8 இட்ரேஷன் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணோம். ஆனால் இந்த Gauss-Seidel மெத்தட் யூஸ் பண்ணும்போது 4 to 5 இதில் ஃபைன் பண்ணிடுறோம். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் என்னென்னா இனிஷியல் அப்ராக்சிமேஷன் எடுத்துட்டோம்னா nth அப்ராக்சிமேஷன் எடுத்துட்டோம்னா n+1 அப்ராக்சிமேஷன் வர்ற வரைக்குமே அந்த x1 x2 x3ஓட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஆனால் இது லேட்டஸ்ட்டாக எது வருதோ இப்போது இந்த இதில் பாருங்கள் x1 to the power 5 x2 to the power 5 ரெண்டு வேல்யூஸும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இதே ப்ரீவியஸ் ஜக்கோபிக் மெத்தடாக இருந்தால் இங்கே வந்து x1 to the power 4 minus x2 to the power 4ன்னு வரும். இதுதான் ஜக்கோபிக்கும் Gauss-Seidel மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.